கொள்வீரோ கொடுப்பீரோ கொடுத்ததனை கேட்பீரோ கூட்டம் கூடி எழுவீரோ இகழ்வீரோ இகவாழ்வில் பரப்பீரோ இன்ப துன்பம் உள்ளாரே இல்லாரே உலகத்து மனிதர்களே உங்கட்கெல்லாம் எள் வேண்டின் அவன் தருவான் எண்ணெயினை தேடுகின்றீர் எங்கோ சென்று என்று சொல்லுகிறார். ஒருவர் போய் இன்னொரு இடத்திலே கேட்டால் அது பிச்சை தானே. அப்படி இறைவனிடத்திலே நீயே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற பொழுது உன்னிடத்திலே நான் போய் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? எனக்கு எப்பொழுதும் இறைவன் தந்து கொண்டிருக்கிறான், அவனிடத்திலேயே நான் எல்லாம் பெற்றவனிடத்திலே நான் கேட்டுக்கொள்வேனே என்று சொன்ன உடனே மன்னன் அதிர்ந்து போனான். ஆம், உண்மைதானே என்று சொல்லி அவன் ஆச்சரியத்தினாலே மூழ்கி போனான். ஆயுதமே எடுக்காத பகவானை கேட்டு பெற்ற அர்ஜுனன் தான் வெற்றி பெற்றான் என்பது உலகம் அறிந்த வரலாறு. ஏனென்றால் அவன் மூலத்தை பற்றி கொண்டான். உங்களுக்கெல்லாம் எள் வேண்டின் அவன் தருவான் எண்ணெயினை தேடுகின்றீர் எங்கோ சென்று. ஸ்ரீவித்யோபாசனா சக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பிற்குரியவர்களே, கவியரசர் கண்ணதாசனின் கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். வாழ்வியலோடு கலந்து நமக்கு ஆன்மீகத்தை அள்ளி தருபவர் நம்முடைய கவியரசர். அந்த வகையிலே அவருடைய அந்தாதி பாடல்கள் ஒவ்வொன்றும் நமக்கு வாழ்க்கையினுடைய நிதர்சனமான உண்மையை எப்படி எடுத்து தருகிறது என்பதைத்தான் ஒவ்வொரு பாடலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய அருமையான பாடல் கொள்வீரோ கொடுப்பீரோ கொடுத்ததனை கேட்பீரோ கூட்டம் கூடி எழுவீரோ இகழ்வீரோ இகவாழ்வில் பரப்பீரோ இன்ப துன்பம் உள்ளாரே இல்லாரே உலகத்து மனிதர்களே உங்கட்கெல்லாம் எள் வேண்டின் அவன் தருவான் எண்ணெயினை தேடுகின்றீர் எங்கோ சென்று என்று சொல்லுகிறார். உங்களுக்கு மூலமாக அவன் இருக்கிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மூலமான அந்த விஷயத்தை விட்டுவிட்டு வேறெங்கேயோ அலைந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி மூலமான அந்த புருஷனை யார் கெட்டியாக பிடித்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே வெற்றி பெறுகிறார்கள். ஒரு துறவி, அந்த துறவியை பார்ப்பதற்கு அந்த தேசத்து மன்னன் அடிக்கடி வருவான். அந்த துறவி அவருடைய ஆசிரமத்தை விட்டு வேற எங்கும் செல்ல மாட்டார். ஒரு நாள் மன்னன், நீங்கள் தயவு செய்து என்னுடைய அரண்மனைக்கு வர வேண்டும் என்று கேட்கிறார். துறவி சொல்லுகிறார், உங்களுடைய அன்பும் என்னுடைய அன்பும் இதே இடத்திலே தொடர்ந்தால் நன்மையாக இருக்கும். எனக்கு அரண்மனைக்கு வந்து பெற வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. நான் எதை வேண்டுமானாலும் என்னுடைய இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அவன் தருகிறான், எப்பொழுது கேட்டாலும் தருகிறான், என்ன கேட்டாலும் தருகிறான். என்னுடைய தேவைகளை அவன் தாய் போலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். ஆகையினாலே நான் என்னுடைய குடிலை விட்டுவிட்டு அரண்மனைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இதை நான் தலைக்கணத்திலே சொல்லவில்லை, உண்மையான விஷயம் இதுதான் என்று சொல்லி மறுதளித்து விடுகிறார். அரசன் பல காலம் வருகிறார். பல காலம் அவரிடத்திற்கு ஒரு முறையாவது என்னுடைய இடத்திற்கு பாருங்கள். சரி என்று ஒப்புக்கொள்ளுகிறார் துறவி. ஒரு நாள் காலையிலே எந்த தகவலும் இல்லாமல் இவராக அரண்மனைக்கு வருகிறார். வாயில் காப்பார்கள் உள்ளே சொல்லுகிறார்கள். மந்திரி வரவேற்கிறார். இவரை அழைத்து கொண்டு உள்ளே செல்லுகிறார்கள். மன்னர் எங்கே என்று கேட்டால் அவர் அங்கே இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். இவரும் போய் மன்னருடைய பிரார்த்தனைக்கு அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். மன்னர், என்னுடைய தேசம் நன்றாக இருக்க வேண்டும், நாடு செழிக்க வேண்டும், மக்களுக்கு எந்த விதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற வேண்டும், எனக்கு இன்னும் தேசத்தை விரிவாக்கி கொள்ள வேண்டும், நான் பக்கத்து தேசங்களிலே படையெடுத்து போகிற பொழுது அதை வெற்றி பெற வேண்டும் என்று பல செய்திகளை தொடர்ந்து பிரார்த்தனையாக ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பிரார்த்தனை நிறைவு பெற்றது. துறவியை பார்த்து விழுந்து வணங்கி, வாருங்கள் 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 என்று சொல்லி மிக அன்போடு அழைத்து சென்று தன்னுடைய அரியாசனத்திலே நீங்கள் அமர வேண்டும் என்று வற்புறுத்தி சொல்கிறார். துறவி மறுத்து, மன்னருடைய அரியாசனத்திலே தான் அமர வேண்டும், நான் அருகிலே அமர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி பக்கத்திலே இருக்கிற ஆசனம், அழகான ஆசனத்திலே அமர்ந்து கொள்ளுகிறார். பிறகு அவருக்கு உபசரணை எல்லாம் செய்துவிட்டு, நான் உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று கேட்கிறார். என்ன தர வேண்டும் என்று கேட்டவுடனே துறவி சொன்னார், எனக்கு எதுவும் வேண்டாம், ஒரு பிச்சைக்காரனிடத்திலே போய் நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். மன்னருக்கு சற்று கோபம் வந்தாலும் கூட, சுற்றி இருக்கவர்கள் கோபப்பட்டாலும் கூட அவர் மிகப்பெரிய மதிப்புக்குரியவர். ஆகையினாலே அவரிடத்தில் நேரடியாக எதுவும் பேசி நாம் நம்முடைய அன்பை கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக மிகுந்த பணிவோடு, தாங்கள் சொல்வதன் பொருள் புரியவில்லையே என்று கேட்கிறார். மன்னரே, உன்னுடைய வழிபாட்டின் பொழுது நான் வந்திருந்தேன், உன் அருகிலே அமர்ந்திருந்தேன், நீயே இறைவனிடத்தில் என்ன செய்கிறாய், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய்.
ஒருவர் போய் இன்னொரு இடத்திலே கேட்டால் அது பிச்சை தானே. அப்படி இறைவனிடத்திலே நீயே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது உன்னிடத்திலே நான் போய் ஏன் பிச்சை எடுக்க வேண்டும்? எனக்கு எப்பொழுதும் இறைவன் தந்து கொண்டிருக்கிறான். அவனிடத்திலேயே நான் எல்லாம் பெற்றவனிடத்திலே நான் கேட்டுக்கொள்வேன் என்று சொன்ன உடனே மன்னன் அதிர்ந்து போனான். ஆம், உண்மைதானே என்று சொல்லி அவன் ஆச்சரியத்தினாலே மூழ்கி போனான். பிறகு மேலும் துறவியிடத்திலே அவனுக்கு மிகப்பெரிய அன்பு கிடைத்து விட்டது. யோசித்து பார்க்கிறோம். பிச்சைக்காரர்களிடத்திலே போய் நாம் பிச்சை கட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் மூலபுருஷன் இந்த உலகத்தில் இருக்கிறான். அந்த மூலபுருஷன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறான். அவன் எதை நினைத்தாலும் தருவான். நம்முடைய காஞ்சியம் ஸ்ரீமடத்திலே ஒன்றை அழகாக எழுதி போட்டிருப்பார்கள். இறைவன் கொடுப்பதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது, இறைவன் மறுத்ததை யார் நினைத்தாலும் கொடுக்க முடியாது என்று சொல்வார்கள். இறைவன் மறுத்ததை யாராவது கொடுக்க முடியுமா? யாராலும் அது முடியாது. ஆனால் இறைவன் நினைத்து விட்டால் எந்த சூழலிலும் கொண்டு வந்து நமக்கு தந்து விடுவான். அதை யார் தடுத்தாலும் சரி. அப்படி அந்த இறைவனால் மட்டும்தான் கொடுக்கவும் எடுக்கவும் முடியும். கொள்வீரோ கொடுப்பீரோ, கொடுத்ததனை கேட்பீரோ, கூட்டம் கூடி எழுவீரோ. எள்ளுதல் என்று சொன்னால் நகையாடுதல். கூட்டம் கூடி எழுவீரோ இகழ்வீரோ, இகவாழ்வில் பரப்பீரோ. எல்லாம் ரக்கையை கட்டி கொண்டு பறந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? பொருள் ஈட்ட பொருள் ஈட்ட பொருள் ஈட்ட என்று சொல்லி. அழகாக இசைஞானி இளையராஜா ஒரு பாடலில் சொல்லுவார், பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே, உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் என்று பிதற்றுதே, அருள் நிறையுமோ அருணையே ரமணனும் கருணையே என்று சொல்வார். அப்படி பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கை துரத்தி கொண்டிருக்கிறது நம்மை. இன்ப துன்பம் இல்லாரே உள்ளாரே உலகத்து மனிதர்களே, இகவாழ்வில் பரப்பவர்களே, உங்களுக்கு எல்லாம் எள் வேண்டி அவன் தருவான். எது மூலம்? அந்த எள்ளிலே இருந்தான் எண்ணெய் வருகிறது. ஆனால் நாம் அதை தேடாமல் எண்ணெயை தேடி எங்கோ அலைந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் எள் வேண்டின் அவன் தருவான், எண்ணெயினை தேடுகின்றீர் எங்கோ சென்று என்று சிரிக்கிறார் கவையரசர். போர் தொடங்கிவிட்டது, மகாபாரத் போர். ஒவ்வொருவரும் அவரவருடைய படைபலத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா இடத்திலும் மிகப்பெரிய படைபலம் இருக்கிறது, அவன் மன்னன் என்பதனாலே. துரியோதனனுக்கும் அவரிடத்திலே போய் படையை கேட்க வேண்டும் என்ற ஆசை, அர்ஜுனனுக்கும் ஆசை. ஒரு நாள் பகவான் இருக்கிற இடத்தை நோக்கி முதலில் அர்ஜுனன் வருகிறான். பகவான் தூங்கி கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அவர் பாதத்திலே அருகிலே உட்கார்ந்து கொண்டு பகவானை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறான். துரியோதனனும் வருகிறான். அவன் எங்கே பார்க்கிறான்? அர்ஜுனன் பாதத்தின் அருகில் உட்கார்ந்து இருக்கிறான். நாம் போய் பாதத்திலே உட்காருவதா? காலுக்கு கீழே ஒரு சக்கரவர்த்தி உட்காரலாமா என்று சொல்லி பகவான் தலைக்கு மேலே போய் உட்கார்ந்து கொண்டார். பகவான் விளையாட்டாகத்தானே தூங்குகிறான். ஆகையினாலே அப்படி கண்ணை விழித்து பார்த்தான். பார்த்த உடனே நாம் கண் விழித்தால் முதல்ல பாதத்தை தானே பார்க்க முடியும். பாதத்தின் பக்கம் தானே நாம் கண்ணை திருப்புவோம். ஆகையினாலே அர்ஜுனா வா வா எப்பொழுது வந்தாய் என்று கேட்கிறான். துரியோதன என்று சிறுமினான். அப்படி செருமிய உடனே துரியோதனன் செருமியதை கேட்டோ, துரியோதன் நீ எப்பொழுது வந்தாய் என்று கேட்டார் பகவான். ஓ, நானும் வந்து விட்டேன், அப்பொழுதே வந்து விட்டேன் என்று சொன்னார். ஓ, 2 பேரும் ஏதாவது சமாதானம் பேச வேண்டுமா? 2 பேரும் வந்திருக்கிறீர்களே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சண்டைதான். உங்களுக்கு நாங்கள் உதவி கேட்பதற்காக வந்திருக்கிறோம். முதலிலே வந்தவரை கேட்பதா அல்லது நான் கேட்பதா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். அர்ஜுனன் சொன்னான் பணிவோடு பகவானை வணங்கி, பகவானே, அவர்தான் எப்படி இருந்தாலும் மூத்தவர், அவரே கேட்டுக்கொள்ளட்டும், பிறகு நான் கேட்கிறேன் என்று சொன்னான். துரியோதனன் சொன்னான், நீங்கள் எப்படி எங்களுக்கு உதவி செய்ய போகிறீர்கள் என்று சொல்லி. பகவான் சொன்னான், 2ஆக நான் பிரிக்கிறேன். ஒன்று ஆயுதம் எடுக்காத நான், மற்றொன்று என்னுடைய மிகப்பெரிய படை. அது யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை எல்லாம் சேர்ந்திருக்க படை ஒரு பக்கம், தனி ஆளாக ஆயுதமே எடுக்காத நான் ஒரு பக்கம். இது 2இலே உனக்கு எது வேண்டுமோ அதை கேட்டு பெற்றுக்கொள் என்று சொன்னான் பகவான். துரியோதன் யோசிக்கிறான், ஆயுதமே எடுக்காத கிருஷ்ணன் எதற்கு? படைதான் இத்தனை உயர்ந்த படை இருக்கிறது. ஆகையினாலே அவன் சொன்னான், பகவானை, உன்னிடத்திலே நான் படையையே பெற்றுக்கொள்கிறேன், உன் படைகளை எல்லாம் எனக்கு அனுப்பிவிடு. பகவான் சிரித்து கொண்டே, சரி துரியோதனா, அப்படியே எடுத்துக்கொள். அர்ஜுனனை பார்த்து, உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே என்று கண்ணன் கேட்டான். அர்ஜுனன் வணங்கி சொன்னான், பகவானே, ஆயுதமே எடுக்காவிட்டாலும் கூட நீங்கள் எங்களோடு இருந்தால் போதும், நீங்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டான். ஆயுதமே எடுக்காத பகவானை கேட்டு பெற்ற அர்ஜுனன் தான் வெற்றி பெற்றான் என்பது உலகம் அறிந்த வரலாறு. ஏனென்றால் அவன் மூலத்தை பற்றி கொண்டான். உங்களுக்கெல்லாம் எள் வேண்டின் அவன் தருவான், எண்ணெயினை தேடுகின்றீர் எங்கோ சென்று.
அந்த துறவி சொன்னது போல பிச்சைக்காரர்களிடத்திலே நாம் போய் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவா, நீயே எனக்கு வேண்டும், உன்னுடைய அருள் வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். போமே அப்படிப்பட்ட அந்த அருளை கேட்பதுதான் நமக்கு மிகச் சிறப்பான ஒரு பிரார்த்தனை. கொள்வீரோ கொடுப்பீரோ, கொடுத்ததனை கேட்பீரோ, கூட்டம் கூடி எழுவீரோ இகழ்வீரோ, இகவாழ்வில் பரப்பீரோ, உலகத்து மனிதர்களே இன்ப துன்பம் இல்லாரே உள்ளாரே, உங்கட்கெல்லாம் வேண்டின் அவன் தருவான், எண்ணெயினை தேடுகின்றீர் எங்கோ சென்று என்று அழகாக நமக்கு கவியரசர் பாடுகிறார். நோக்கம் என்ன? இறைவன் மட்டும்தான் நிரந்தரமானவன், இறைவன் மட்டும்தான் சகல நிதிகளையும் அள்ளித்தரக்கூடியவன். மிக அழகாக மாணிக்கவாசகர் சொல்லுவார், மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே என்று சொல்லுவார். அவன்தான் மூல பண்டாரம். பட்டார் என்று சொன்னால் ட்ரெஷரி என்று பொருள். அவன்தான் உலகம் அத்தனைக்குமான மிகப்பெரிய ட்ரெஷரியாக, கருவூலமாக அவன் இருக்கிறான். அந்த கருவூலத்தை நாம் பற்றி கொண்டால், அந்த கருவூலத்திற்கு அருகே சென்றால் நாம் என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் அந்த பகவான் அள்ளித் தருவான். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், அவன்தான் பெரியவன், அவன்தான் எல்லாவற்றையும் வழங்கக்கூடியவன், அவனால் மட்டுமே தான் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் தர முடியும் என்ற அறிவு மட்டும் நமக்கு போதுமானது. அந்த அறிவையும் அவனிடத்திலேயே கேட்டு பெறுவோம். நன்றி, வணக்கம்.